தோகமலையில் கடந்த சில நாட்களில் சுடுகாட்டில் தண்ணி இல்லை. செத்து போனவனுக்கு தண்ணி இல்லை. எங்கங்க செத்து போனவனை கொண்டு வர்றாங்க, அவனுக்கு தண்ணி இல்லை. இவங்கெல்லாம் எப்படி உயிரோடு இருக்கவனுக்கு தண்ணி கொடுப்பாங்க திமுக ஆட்சியில்? நல்லா யோசனை பண்ணுங்க. தோகமலை பொதுமக்கள் மட்டும்தான் இதை கேட்கணும். ஏதோ சொன்னால் தவறாக இருந்தால் சொல்லுங்கள். தோகமலையில் செத்து போனவனுக்கே தண்ணி கொடுக்க வக்கு இல்லை இந்த திமுக ஆட்சியில். அதில் நுழைவாயில் கட்டியிருக்காங்க. செத்து போனவனுக்கு நுழைவாயில் கட்டியிருக்கான் பல லட்சம் ரூபாயில். செத்து போனவனுக்கு பல லட்சம் ரூபாயில் நுழைவாயில், பொதுமக்கள் வரி பணத்தில். ஆனால் அங்கே உள்ளே போனால் தண்ணி இல்லை. சுடுகாட்டில் தண்ணி இல்லை. இன்றைக்கி நிலமை, இன்றைக்கி 11ஆம் வரலையும், 2025 11ஆம் வரலையும் சுடுகாட்டில் அந்த போய் அந்த மொட்டை அடிச்சுட்டு அவனை குளிப்பாட்டுறதுக்கு தண்ணி இல்லை, அந்த மண் குலைக்கிறதுக்கு தண்ணி இல்லை. திமுகவோட நல்ல ஆட்சி, அருமையான ஆட்சி. இதை எம்எல்ஏ ராமர் அவர் பொறுப்பில், இந்த குளித்தலை தொகுதியில் தோகமலையில் அவர் ஒரு பொறுப்பாளர். யார்? எம்எல்ஏ ராமர். அவங்க எது வேணாலும் செஞ்சுக்குவாங்க. நம்ம இப்போ கும்பாபிஷேகம் நடக்க போகுது தோகமலை மலை கோவிலில். சுப்பிரமணிய சுவாமி, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதுக்கு சொந்தமான இடத்த ராமரோட அக்கா அம்மாவனுக்கு 10 ஏக்கர் பட்டா பண்ணியிருக்காங்க. நல்லா கேட்டுக்குங்க தோகமலை பொதுமக்களே. சுப்பிரமணிய சாமி நிலம் 10 ஏக்கரை எம்எல்ஏ ராமரோட அக்கா அம்மாவன் பேரில் ரவி, ஓம் சக்தி ரவி மேலே 10 ஏக்கர் பட்டா பண்ணியிருக்காங்க மலைக்கோயில் நிலத்தை. இதுவரையிலும் யாருக்கும் தோகமலை மக்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஆனால் தோகமலை சொத்து வேணும். இது தோகமலை கோயிலோட சொத்து 10 ஏக்கரு அக்கா அம்மாவன் பேரில் பட்டா பண்ணணும், சொத்து வேணும். ஆனால் தோகமலை சுடுகாட்டுக்கு தண்ணி தர மாட்டான். இதை யாரை கேட்கணும்? திமுகவில் பொறுப்பில் இருக்கவங்கள. ஆனால் கட்சியில் நாங்கள் தானே எல்லாம் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. திமுக கட்சியில் பொறுப்பில் இருக்கவங்க எல்லாம் நாங்கள் தான். இது மக்களோடு மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவர் நேரடியாக செய்ய முடியாது. அதனால் பொறுப்பில் இருக்கிறவங்க இதெல்லாம் உணர்ந்து பார்க்கணும். தோகமலையில் என்ன வசதி இல்லை? ஒரு சுடுகாட்டில் தண்ணி இல்லையா? எங்கேயா போய் சொல்கிறது இல்லை? ஒரு சுடுகாட்டில் பணத்தை எரிக்க போகிறேன். நேற்று 10ஆம் தேதி நேற்று சுடுகாட்டில் பணத்தை எரிக்க போகிறாங்க, தண்ணி இல்லை அங்கே. என்ன ஒன்று? ஆனால் நுழைவாயில் 5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்கு நுழைவாயிலுங்க சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு, கலைஞர் பேரில். பாருங்கள், தோகமலை மக்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு ஓட்டு கேட்டு வரும்போது இதெல்லாம் கேளுங்க. எம்எல்ஏ ராமர் வருவார், தெருவாக வருவார், அப்போ கேளுங்க. எது சுடுகாட்டுக்கு எங்கடா தண்ணி கொடுத்தீங்களாடா? செத்து போனவனுக்கு தண்ணி இல்லையா? உயிரோடவனுக்கு இருக்கலாம், இவன் எப்படியா கொடுப்பான் தண்ணி? இன்றைக்கி வரைஞ்சி கட்டிக்கிட்டு எங்கேயோ ஒரு மாநிலத்தில் நடக்குது அங்கே கேட்கலங்கிறேன். இங்கே சுடுகாட்டில் தண்ணி இல்லை, செத்த பணத்துக்கு தண்ணி இல்லை. பொதுமக்கள், தோகமலை பொதுமக்கள் இதெல்லாம் கேட்கணும். 500 ரூபா கொடுக்குறேன், 1000 ரூபா கொடுக்குறேங்கிறதுக்காக பேசக்கூடாது. நல்லா சிந்திச்சு செயல்படுங்க. எம்எல்ஏ ராமர் ஓட்டு கேட்டு வருவார், வரும்போது இதை கேளுங்க. அக்கா அம்மாவனுக்கு எப்படா கோயில் நிலத்தை 10 ஏக்கர் பட்டா பண்ணீங்க அப்படின்னு கேளுங்க. சுப்பிரமணிய சாமி நிலம் 10 ஏக்கர் வெள்ளப்பட்டியில் இருக்குது நிலம். வெள்ளப்பட்டிக்கு பக்கத்தில் பழைய கல்லுப்பட்டியில் 10 ஏக்கர் நிலம் இருக்குது. இதை பார்த்துட்டு டாக்குமெண்ட் கேட்டால் நான் நேரடியாக கொடுக்குறேன். அந்த நிலம் யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறத டாக்குமெண்ட்டு நான் கொடுக்குறேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலேருந்து வாங்கி வச்சுருக்கேன் அந்த நிலம் யாருக்கு சொந்தமானதுன்னு. 10 ஏக்கர் அக்கா அம்மா மேலே பட்டா இருக்குது, சும்மா இல்லை. இதெல்லாம் தோகமலை மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். நாளைக்கு ஓட்டு கேட்டு வரும்போது இதெல்லாம் நீங்கள் சொல்லணும். ஒரு சுடுகாட்டுக்கு தண்ணி இல்லை, இல்லை இன்றைக்கி சூழ்நிலையில். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். உயிரோடு இருக்க வரலையும் என்னம்மா, செத்தவனுக்கு கூட தண்ணி கொடுக்காதவன் இவன் எப்படி நாளைக்கு உயிரோடு இருக்கவனுக்கு என்ன கொடுப்பேன்? நல்லா யோசனை பண்ணி பாரு மக்களே. எம்எல்ஏ ராமர் ஆஃபீஸுக்கு போனதுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்கல. இது சம்மந்தமாக பேச போனேன், எனக்கு எந்த மரியாதையும் கொடுக்கல. ஆகவே மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். தோகமலைக்கு சொந்தமானது நம்ம தோகமலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும்
பால தண்டாயுதபாணி கோயிலுக்கு சொந்தமான இடங்கள் 300 ஏக்கர் தோமலையில் இருக்கிறது எல்லாமே திமுககாரங்க பேரில் தான் இருக்குது. எல்லாமே திமுககாரங்க தான் வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம யாரை பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்க பேரில் தான் இருக்குது. பொதுமக்கள் இதை சிந்தித்து செயல்படுங்க. நாளைக்கு ஓட்டு கேட்டு வருவாங்க, கேளுங்க. இல்லை 500 கொடுத்தா போதும், 1000 கொடுத்தா போதும்னா போயிட்டே இருங்க. ஆனால் இதில் வேணாங்கிறவங்க சிந்தித்து செயல்படுங்க.